கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்வது தொடர்பாக இன்று உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சமாதான கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் விரைவில் கோயிலை திறப்பது என முடிவு செய்யப்பட்டு இருதரப்பினரும் ஒத்துக்கொண்டதாக கோட்டாட்சியர் அவர்கள் கூறினார். கோயிலில் பராமரிப்பு பணி இருப்பதால் எங்களுக்கு இன்னும் சில கால நாட்கள் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் அதனை நாங்கள் ஏற்க மறுத்திருக்கிறோம். வருகின்ற நாளை கிராமத்தின் சார்பாக கூட்டத்தை நடத்தி என்று கோயிலுக்கு தரிசனம் செய்ய செல்வது என்பதை நாளை நாங்கள் கிராமத்தின் சார்பாக முடிவு செய்துவிட்டு என்றைக்கு செல்வது என்று நாங்கள் தங்களுக்கு கூறுகிறோம். இப்போ பேச்சுக்கிட்டுங்க. சரி. ஆனால் அவர்கள் ஒத்துக்கொள்வது போல் தெரியவில்லை. சரி. கோயிலை சுத்தப்படுத்தி சிசிடிவி கேமரா வைப்பதற்காக 2 நாட்கள் அவகாசம் கேட்டார்கள். 24ஆம் தேதிக்குள் அழைத்து செல்வதாக கூறினார்கள். ஆனால் இன்னும் 24ஆம் தேதிக்குள் அழைத்து செல்வதாக தெரியவில்லை. வேறேதோ உள்நோக்கத்தோடு இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆதலால் நாங்கள் கிராமத்தின் சார்பாக கிராம கூட்டத்தை நடத்தி நாங்கள் என்று கோயிலுக்கு செல்வது என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். மனப்பூர்வ எதிர்தரப்பினர் சாமி தரிசனம் செய்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த சமரசம் போன்ற மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் வந்து முற்றுப்புள்ளியை வச்சிருக்கோம். பட் ஆனால் நீதிமன்றமே ஆல்ரெடி உத்தரவு போட்டிருக்கு, கோயிலுக்குள்ள போகலாம் வணங்கலாம், அப்படி யார் வணங்கலாம் தடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கும் போது இந்த பேச்சுவார்த்தை என்பது கேள்விக்குறியா இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோவில் திறக்கிற அன்னைக்கு மட்டும்தான் சாமி கும்பிட அனுமதி உண்டு அப்படின்னு ஒரு உத்தரவு பாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நீதிமன்றத்தையே இந்த நிர்வாகம் வந்து நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்வதாக தெரிய வருகிறது. கோயிலுக்குள்ள போறதுக்கு இந்த மக்களுக்கு 2 மக்களுக்கு போறதுக்கான முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்கறது என்னன்னா, இந்த மக்கள் நிரந்தரமா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். காரணம், இந்த மக்கள் அந்த ஊர் திருவிழா போகும்போது போக்குவரத்து வசதி கிடையாது, வாக்கு வங்கி செலுத்துறதுக்காக பூத்து எலெக்ஷன் பூத்து ப்ளஸ் வந்து சாலை வசதி, இந்த 2 வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்குறோம். கோட்டாட்சியர் வந்து உடனடியாக அந்த சாலை வசதியும் லைட்டு வசதி ப்ளஸ் வந்து மாணவர்களுக்கான கட்டமைப்பு வசதி அங்கன்வாடியை வந்து உடனடியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு வச்சிருக்கோம். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். இது செய்யாத பட்சத்தில் இன்னைக்கு ஒரு நாள் அதிகாரிகள் கூட்டு போய் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துருவாங்க. ஆனால் திரும்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த பிறகு திரும்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வழிவகையாக இருக்குன்னு நாங்கள் வந்து கட்டாயமாக தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த நிர்வாகம் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியங்களை செஞ்சு இந்த பேச்சுவார்த்தை செஞ்சால் நல்லாயிருக்கும். இது தேவையில்லாமல் இந்த மாதிரி சும்மா கூட்டி உங்களை உட்கார வச்சு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சார். இது வருத்தமாக இருக்குது. அதனால் நாங்கள் அந்த பொதுமக்கள்லாம் நீங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு உத்தரவுப்படி இந்த மக்கள் போகிறதுக்கான ஒரு முடிவை இவங்களே ஏற்படுத்துகிறாங்க. தயார் நிலையில் திங்கட்கிழமை போகலான்றது இவங்களே முடிவு பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதை நாளைக்கு பேச்சுவார்த்தை பண்ணி அறிவிக்கிறதா தெரியும் சார். இப்போ நீங்க கொடுத்துருக்கிற கோரிக்கை 1 வருஷம் ஆகுது சார். ஏற்கனவே 2 கோட்டாட்சியர் இது வரைக்கும் செய்யலை சார். பட் ஆனால் இன்னும் வைக்கிறீங்க, இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு கால அவகாசம் அதிகமாகும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி சார் ஏற்கனவே அந்த சாலை இருக்குது. அந்த சாலையை அகலப்படுத்த சொல்கிறோம், லைட் வசதி மட்டும் தான் கொடுக்க சொல்கிறோம். அது ஒன்றும் காலதாமதம்லாம் கிடையாது. அங்கன்வாடி மையத்துக்கு தற்காலிகமாக ஒரு கோட்டர்ஸ் எடுத்து ஏதோ ஒரு பில்டிங் எடுத்து வாடகைகளை கூட பயன்படுத்தலாம். அங்கே ஏற்கனவே வந்து ஓட்டு செலுத்த போகும்போது அங்கே பிரச்சனை இருக்கிறதால அந்த மக்களுக்கு தனியாக ஒரு பூத் அமைக்கணுன்றது தான் கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கு வந்து காலதாமதமாக இல்லை. அரசாங்கம் நினைச்சால் 1 மாதத்துக்குள்ளே அல்லது 1 வாரத்துக்குள்ளே 2 நாட்களுக்குள்ள அரசாங்கம் நினைச்சால் செய்து கொடுக்கலாம். நினைத்தால் பிரச்சனை இருக்கக்கூடாது நினைச்சா பண்ணலாம். இந்த கூட்டத்தில் சொல்வதுக்கு இவங்க ஆல்ரெடி வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க சார். இந்த ஆர்டர் படிச்சு பார்த்து அவங்களுக்கு தெரியல சார். அதில் சார் இப்போ கையெழுத்து கோயிலுக்குள்ள போகிறதுன்றதெல்லாம் ஒத்துக்கிறோம் தானே சார். எழுதுற சொல்யூஷன் தானே நாங்கள் கேட்குறோம். கோயிலுக்குள்ள போகிறதுன்றது நீதிமன்றம் கூட்டம் கூடி முடிவு சொல்கிறோம். கட்டாயத்தில் இருப்பதால் நாங்கள் கோயிலை திறப்போம் அப்படின்றத வந்து காவல் நிர்வாகம் வருவாய் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. ஆனால் என்னைக்கு திறக்க போகிறோம், என்னைக்கு நீங்கள் சாமி கும்பிட வரோம் அப்படின்றத நான் 1 நாள் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலை திறங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். அதனால் நாங்கள் என்னைக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்றத கிராமத்தில் இருக்கிற 11 கொத்து இருக்குது. அந்த 11 கொத்து பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்து பேசி என்னைக்கு போவதுன்றதை முடிவு செஞ்சுட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு சாமி இப்போ உங்க கூட சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் யாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு போகலை. மனப்பூர்வன்ற வார்த்தை உத்தரவிட்டுடுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக போலீஸும் வருவாய் நிர்வாகமும்
போய் தான் ஆகணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றதுனால கையெழுத்து போட்டு போயிருக்கிறாங்க. உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான், உத்தரவுக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சுமூகமா அவங்க வரட்டும், எப்போதும் போல இருக்கணும், நானும் சக மனுஷன் தான் அப்படின்றத ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. சரி.